வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் உயிர்கோளத்தில் வந்த பாஸ் பேப்பர் MCQs தான் பார்க்க போகிறோம். வாங்க கேள்விக்குள்ளே போகலாம். முதலாவது கேள்வி, பின்வரும் தாவரங்களில் வித்துக்களை உருவாக்காத பூக்கா தாவரம் எது? நமக்கு தெரியும், பிளாண்டே ராஜ்யத்தை ரெண்டு வகையாக நம்ம வகைப்படுத்தலாம். ஒன்று பூக்கா தாவரம் உண்டும், இன்னொன்று பூக்குந்தாவரங்கள் உண்டு. பூக்குந்தாவரங்கள் உங்களுக்கு தெரியும், ஒரு வித்திலை தாவரம், இருவித்திலை தாவரம் உண்டு வகைப்படுத்துவோம். பூக்கா தாவரங்களை ரெண்டு வகையாக வகைப்படுத்தலாம். வித்துக்களை தோற்றுவிக்காத தாவரம் உண்டும், வித்துக்களை தோற்றுவிக்கிற தாவரம். வித்துக்களை தோற்றுவிக்கிற தாவரத்துக்கு இன்னொரு பெயர் சொல்லுவோம், வித்து மூடி இலித்தாவரம் என்று சொல்லுவோம். இப்போ வித்து மூடி இலித்தாவரத்துக்கு உதாரணமாக சைக்கஸும் பைனஸையும் சொல்லுவோம். வித்துக்களை தோற்றுவிக்காத தாவரங்களுக்கு உதாரணமாக மார்கான்சியா, போகனேட்டம், செலாஜினெல்லா, நெப்ரோலெபிஸ், சல்வீனியா, அக்ரோஸ்டிகம், ட்ரைனேரியா இப்படியான தாவரங்களும் சொல்லலாம். அப்போ இதுக்கு கேள்வியை பாருங்கள், வித்துக்களை உருவாக்காத பூக்கா தாவரம். அப்போ பூக்கா தாவரத்தில் வித்துக்களை உருவாக்காமல் இருக்கிறது மார்கான்சியா, முதலாவது விடு. அடுத்த கேள்வியை பாருங்கள், வித்துக்களை உருவாக்கும் பூக்கா தாவரம் மடுப்பனை, பைனஸ். அப்போ ஆன்சர் மடுப்பனை. அடுத்த கேள்வி, இருசொற் பெயரிட்டு கேட்ப பட்டாணி தாவரத்தின் விஞ்ஞான பெயரை சரியாக குறிப்பிடும்படியே தெரிவு செய்ய. முதல் நம்ம விஞ்ஞான பெயர் எப்படி எழுதுறோன்னு பார்ப்போம். அதுக்கு தான் இந்த இருசொற் பெயரிட்டு விதிகளை நம்ம பின்பற்றணும். இந்த 6 விதிகளும் பூர்த்தி செய்தால் மட்டும்தான் ஒரு விஞ்ஞான பெயர் எழுதலாம். அப்போ முதலாவது இதை பார்ப்போம். அங்கீனத்துக்குரிய விஞ்ஞான பெயர் எனப்படும் சிறப்பு பெயர் 2 சொற்களை கொண்டு அமைந்ததாக இருக்கும். அப்போ ஒரு நேம் 2 சொற்களை கொண்டு அமைஞ்சதாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், ரெண்டாவது, இவற்றுள் முதலாவது சொல் சாதிப்பேர் எனவும் இரண்டாவது சொல் இனத்துக்குரிய பெயர் எனவும் அழைக்கப்படும். அப்போ முதலாவது சொல்ல சாதிப்பேர் என்று சொல்கிறோம், ரெண்டாவது சொல்ல இனப்பேர் என்று சொல்கிறோம். மூன்றாவது பாருங்கள், விஞ்ஞான பெயர் கிரேக்கம் அல்லது இலத்தின் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கும். அப்போ கிரேக்கம் இலத்தின் மொழியாக்கத்தை தான் என்னது விஞ்ஞான பெயராக எடுக்காங்க. அடுத்து நாலாவது பாருங்கள், விஞ்ஞான பெயர்கள் ஆங்கிலத்தில் மட்டுமே எழுதப்படுதல் வேண்டும். விஞ்ஞான பெயர் எப்போதும் ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருக்கும். அடுத்தது பாருங்கள், சாதிப்பேரின் முதலெழுத்து ஆங்கில பேரெழுத்தாகவும் ஏனைய எழுத்துக்கள் யாவும் எளிமையான சிற்றெழுத்து வடிவங்களாக அமைந்திருத்தல் வேண்டும். அப்போ நேமில் 2 நேம் இருக்குதுன்னு சொன்னால் ஃபஸ்ட்டாக இருக்கிற சாதிப்பெயர், அப்போ அந்த நேமில் முதலாவது எழுத்து மட்டும்தான் கேபிட்டல் லெட்டரில் இருக்க போகுது, மற்ற எல்லாமே ஸ்மால் லெட்டரில் இருக்கும். அடுத்தது பாருங்கள், பெயர்களை கையெழுத்தில் எழுதும்போது இவ்விரு பெயர்களின் கீழ் தனித்தனியாக கோடிடுதல் வேண்டும். பெயர்களை அச்சிடும் பொழுது சாய்வெழுத்தில் அச்சிடப்படுதல் வேண்டும். அப்போ அச்சிட்டதுக்கு சாய்வான எழுத்தில் இருக்கும். ஆனால் நம்ம எழுதணும்னு சொன்னால் என்ன செய்யணும், அந்த 2 சொல்லுக்கும் கீழே நம்ம அண்டர்லைன் பண்ணணும். இனி நீங்கள் ஆன்சரை ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவீங்க. மூன்றாவது ஆன்சர். அடுத்ததையும் பாருங்கள், அதே மாதிரி கேள்வி, இதுக்கு 3வது ஆன்சர். அடுத்த கேள்வி, ஒரு வித்திலை தாவரம். ஒரு வித்திலை தாவரத்தின் இயல்புகளை பார்ப்போம். வித்தில் தனியொரு வித்திலை மாத்திரம் இருக்கும். பிரதான தண்டு கிளைகளை கொண்டிருக்காது, எப்போதும் கிளைகள் இருக்காது. நார்வேர் தொகுதி கொண்டது, வேர் தொகுதி நார்வேர் தொகுதியாக இருக்கும். இலைகள் சமாந்தர அமைப்பை கொண்டிருக்கும். பூவின் பாகங்கள் முப்பாத்தானவையாக இருக்கும். துணை வளர்ச்சி இங்கே நடைபெறாது. தண்டின் எல்லா பகுதிகளிலையும் ஒரே தடிப்பை கொண்டிருக்கிறதா இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், ஆன்சர் முதலாவது ஆன்சரை சரியான ஆன்சராக இருக்கும். 30 பூக்களை கொண்டிருக்கின்றன. அடுத்த கேள்வி வித்து மூடி இலித்தாவரம். உங்களுக்கு தெரியும், மடுப்பனை, பைனஸ். இதுக்கான ஆன்சர் பைனஸ், 4வது ஆன்சர். 7வது கேள்வி, குறித்தவோர் அங்கி பின்வரும் இயல்புகளை கொண்டுள்ளது. சொல்கிறாங்க, அமைப்பாங்குடைய, அதாவது ஒழுங்கமைந்த கருவை கொண்ட கலங்களை கொண்டிருத்தல். அப்போ நமக்கு தெரியும், ஒழுங்கமைந்த ஒரு திட்டமான கருவை கொண்டது பேர்ராஜ்யம் யூக்கரியா. யூக்கரியாவுக்குள்ளே இருக்கிற ராஜ்யமாக தான் இருக்க போகுது. அப்போ யூக்கரியா 4 ராஜ்யம் இருக்குது, புரோட்டிஸ்டா, பங்கை, பிளாண்டே, அனிமாலியா. பியை பார்ப்போம். சேதன பொருட்களை பிரியடைய செய்வதற்கான ஆற்றலை கொண்டிருத்தல். இதில் புரோட்டிஸ்டாவும் ஃபங்கையும் தான் வரப்போகுது. ஏன்னா அவங்க 2 தான் என்னது நுண்ணங்கிகள். ஹைட்ரினால் ஆன கலைச்சுவரை கொண்டிருத்தல். அப்போ பாருங்கள், பேர்ராஜ்யம் ஃபங்கை தான் இதுக்கான ஆன்சராக வரப்போகுது. அப்போ இதில் 2வது ஆன்சர். 8வது கேள்வி, வித்துக்களை தோற்றுவிக்காத தாவரம். இதில் 3வது ஆன்சர் சல்வீனியா. 9வது கேள்வி பாருங்கள்,
ஒரு விலங்கை பரிசோதிக்கும் போது அவதானிக்கப்பட்ட சில இயல்புகள் கீழே தரப்பட்டுள்ளன. 4 ஐவிரல் அவயவங்கள் உள்ளன. அகன்ற வாய் உள்ளது. சுரப்பிகளை கொண்ட தோல் உள்ளது. மாறும் சூழல் வெப்பநிலை குருதி நிலைக்குரியது. இதில் சூழல் வெப்பநிலையோட தண்ட வெப்பநிலையை மாற்றிக்கொள்றாக்கள் 3 பேர்: மீன்கள், ஈருடவாளிகள், நகருயிர்கள். இதுலேயும் சுரப்பிகளை கொண்ட தோலை கொண்டது தவளை, ஈருடவாளிகள். அப்போ தவளை தான் இதுக்குரிய ஆன்சராக இருக்கும். 10வது கேள்வி, மாணவர் குழு ஒன்றின் சூழல் கற்கையின் போது இனங்காணப்பட்ட விலங்கினங்களும் அவற்றின் எண்ணிக்கைகளும் கீழே காட்டப்பட்டுள்ளன. இப்போ இதில் பாருங்கள், மாணவர்களால் இனங்காணப்பட்ட ஆத்திரப்போடா கணத்தில் அடங்கும் விலங்குகளின் எண்ணிக்கை யாது? நத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது மொலஸ்காவுக்குரியது. வண்ணத்து பூச்சி ஆத்திரப்போடாவுக்குள்ள வரும். சிலந்தி ஆத்திரப்போடா, அட்டை அனலிடா, தேள் ஆத்திரப்போடா. இப்போ வண்ணத்தி பூச்சி, சிலந்தி, தேள் மொத்தம் 8. 2வது ஆன்சர். 11வது கேள்விக்குள்ள வாங்க. இளஞ்சூட்டு வெப்பநிலை குருதியுள்ள ஒரு விலங்கும் மற்றும் சூழல் வெப்பநிலை குருதியுள்ள ஒரு விலங்கு முறை. உங்களுக்கு தெரியும், இளஞ்சூட்டு வெப்பநிலை குருதி உள்ளது பறவைகளும் முலையூட்டிகளும். அதுதான் 1வது ஆன்சராக வரப்போகுது. 2வது மீன்கள், ஈருடவாளிகள், நகருயிர்கள். அது 3ல் 1 வரப்போகுது. அப்போ 1வது ஆன்சர் புறா பறவைகள்லையும், அடுத்து சூழலோட வெப்பநிலை மாறுறது தவளை, ஈருடவாளிகள். அப்போ 1வது ஆன்சர் சரியா இருக்கு. அடுத்த கேள்வியை பாருங்கள். உடல் வெப்பநிலை சூழல் வெப்பநிலையோட எப்படி மாறுதுண்டு தந்திருக்கிறாங்க. அங்கே பீக்கு பாருங்கள் மாறா வெப்பநிலை இருக்குது. அப்போ வெப்பநிலை சூழல் வெப்பநிலை மாறினாலும் பீன்ற வெப்பநிலை மாறலை. இப்போ கியூன்ற வெப்பநிலை சூழல் வெப்பநிலையோட என்ன செய்யுது? சூழல் வெப்பநிலை கூடுனா அதுவும் அதிகரித்து போகுது. ஸோ இதுக்கான ஆன்சரும் கோழியும் ஆமையும் வரும். 2வது ஆன்சர். 13வது கேள்வியை பாருங்கள். புறவோசனிகள் மாத்திரம் அடங்கும் ராஜ்யங்களாவன. இதில் பாருங்கள், பிரபோசனிகள் மாத்திரம்னு சொன்னால் பங்கையும் அனிமாலியாவும் தான் வரப்போகுது. இதுக்கு பங்கையும் அனிமாலியாவும் இருக்கிற 4வது ஆன்சர். நெக்ஸ்ட், மாணவர் குழு ஒன்றினால் ஒரு சூழல் தொகுதியின் ஓரலகு பரப்பளவில் இருக்கும் விலங்குகளின் எண்ணிக்கை எண்ணப்பட்டது. அந்த எண்ணிக்கைகள் கீழே தரப்பட்டுள்ளன. உரிய பரப்பளவில் இருக்கும் அனலிடா கணத்துக்குரிய விலங்குகளின் எண்ணிக்கை. அனலிடா பாருங்க, உங்களுக்கு தெரியும், மண்புழு, அட்டை, நீரிஸ் இங்கே இல்லை. மண்புழு 1, அட்டை 2. அப்போ 3 இருக்கிற ஆன்சர். 2வது ஆன்சர். அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்த இலை சமாந்தர நிறமைப்பை கொண்டு இருக்குது. அப்போ ஒரு வித்திலை தாவரம் பற்றியது. அப்போ ஒரு வித்திலை தாவரம் பற்றிய இயல்புகள் இருக்கிறது 3வது விட வித்தில் ஒரு வித்திலை இருத்தல். அப்போ 3வது ஆன்சர். அடுத்தது பின்வரும் இயல்புகளிடையே முள்ளந்தண்டு விலங்கு கூட்டத்துக்குரிய ஆவேசுக்கும் மமேலியாவுக்கும் மாத்திரம் பொதுவான இயல்பு உங்களுக்கு தெரியும். பறவைகளுக்கும் முலையூட்டிகளுக்கும் பொதுவான இயல்பு இளஞ்சூட்டு குருதி வெப்பநிலை. மற்ற இதயம் 4 அறைகளை கொண்டிருக்கிறது. அப்போ ஏயும் டியும். 2வது ஆன்சர். மாமரத்தின் விஞ்ஞான பெயர். அப்போ இதில் மாமரத்தின் விஞ்ஞான பெயர் சரியாக இருக்கிறது. 3வது ஆன்சர். 18வது கேள்வி. ஓர் உயிரினம் கொண்டுள்ள பின்வரும் இயல்புகளை கருதுக. இவற்றுள் பாக்டீரியா பேரராஜ்யத்துக்குரிய உயிரினங்கள் கொண்டிருக்கக்கூடிய இயல்புகள். பாருங்க, ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட கரு இல்லை. அப்போ ஆக்கியாவும் பாக்டீரியாவுக்கும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட கரு இல்லை. பி, நுண்ணீர்கொல்லிகளால் அழிக்கப்பட முடியும். அப்போ நுண்ணீர்கொல்லிகளுக்கு தூண்டற்பெற காட்டுறது பாக்டீரியா மட்டும்தான். மற்ற ஆக்கியாவும் யூக்கரியாவும் தூண்டற்பெற காட்டாது, அழிக்க முடியாது. சி பாருங்க, நோயாக்கியாகவோ தட்போசணியாகவோ இருக்க முடியும். பாக்டீரியா ஒரு நோயாக்கி என்று தெரியும், ஒரு நோயாக்கியாக இருக்கலாம். அதே நேரத்தில் தட்போசணியாக இருக்கிறது இந்த சயனோபாக்டீரியா. அப்போ சயனோபாக்டீரியா தட்போசணியாக இருக்கு. அப்போ அதால் இதுக்கான ஆன்சர் ஏபிசி. 4வது ஆன்சர். இவ்வளவு தான் பிள்ளைகளும் கூட MCQs. இனி அடுத்த வீடியோவில் கட்டமைப்பு வினாக்களை பற்றி பார்ப்போம். இதுவரை செய்ததில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.